ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சம்மர் ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பிசின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாதாம் பிசின் அப்படின்றது நம்ம பாதாம் மரத்தில் வர்ற அந்த கோந்து அதை தான் கலெக்ட் பண்ணி சின்ன சின்ன இந்த மாதிரி க்யூப்ஸாக நமக்கு வைப்பாங்க. இது நல்ல பியூர் ஒயிட்டாகவும் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் மங்கலான கலர்லேயும் இருக்கும். இதில் ஒரு 2-3 கல் இப்படி எடுத்து நல்லா பொடியாக தட்டி அதுக்கப்புறமேட்டு இதை தண்ணியில் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊறுறதும் ஒரு ஓவர் நைட் ஊறினா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மணி நேரத்தில் கூட நல்லா ஊறி மொதன இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். இப்போ இதை நான் 6 ஹவர்ஸ்க்கு ஊற வச்ச பாதாம் பிசின். நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஊறி வந்துடும். ஆனால் நம்ம ஒரு 2-3 க்யூப்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு வர கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தது அப்படின்னா நம்மளோட ஜூஸ் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு சப்ஜா விதைகளை ஊற வச்சுருக்கேன். பாதாம் பிசின் எவ்வளோ தூரம் ஹெல்த்தியோ அதே மாதிரி தான் சப்ஜா விதையும் ரொம்பவே நல்ல ஒரு கூலண்ட், குளிர்ச்சி கொடுக்கும். ஒரு கப்பில் மட்டும் 2 சொட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் சேர்க்குறேன். இது தவிர சின்ன கப்புக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். பெரிய கப் அப்படின்னா நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். ஏன்னா இதில் நம்ம பாதாம் பிசின், சப்ஜா விதைகள், அதுக்கப்புறமேட்டு பால் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் பாதாம் பிசின் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம சப்ஜா விதைகளை சேர்த்துடலாம். சப்ஜா விதைகள் ரொம்பவே சீக்கிரமாக ஊறிடும். அதனால பாதாம் பிசின் ஊறுற நேரம் வரைக்கும் இது ஊறணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு. நம்ம கடையில் நிறைய பிராண்டட் ட்ரிங்க் எல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. ரூஹப்ஸாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நம்பி நம்ம குடிக்கலாம். ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற ஒரு ட்ரிங்க் இது. இது ஒரு கான்சென்ட்ரேட் தான். ஆக்சுவலாக நம்ம சர்பத் மாதிரி தான், அதே மாதிரி தான் நம்ம நன்னாரி சர்பத் இருந்தாலும் இதே ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பாதாம் பிசின் எடுத்து தான் நம்ம ஜிகர்தண்டாலையும் போடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத், மலாய், அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசின் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம ரொம்பவே ஈஸியாக வீட்டில் நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒரு கப்பில் அந்த வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்ததுல பாருங்க, அதில் ஒரு 100 பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அதே அளவுக்கு பால் சேர்க்கலாம். இப்போ பெரிய கப்பில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பால் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரூஹப்ஸா மாதிரி சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளெயினாக வெறுசாக பாலில் இந்த மாதிரி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்தும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெனிலா எசன்ஸ் வேறு, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வேறு. ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஆர்கானிக் எக்ஸ்ட்ராக்ட் வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது தண்ணி கம்மியாக இல்லை தண்ணி ஊற்றாமல் கூட இந்த பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த மில்க் ஷேக் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரிங்க் மட்டும் இல்லைங்க. நமக்கு இப்போ கேஸ்ட்ரைட்டிஸோ இல்லை குடல் புண்ணோ இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதை நைட்டு ஊற வச்சு இந்த மாதிரி காலையில் கிண்ணத்தில் எடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்து தினமும் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த குடல் புண், கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து அவ்வளோ ரிலீஃப் தெரியும். எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த பாதாம் பிசின் நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அந்த பாதாம் மரங்களுடைய கிளைகளில் இதை நமக்கு கலெக்ட் பண்ணி தான் பாதாம் பிசின் வைக்கிறாங்க. இந்த பாதாம் பிசினுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது நல்ல குளிர்ச்சி தரும். இதை தவிர அசிடிட்டியை ரொம்பவே குறைக்கும். இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். அதே நேரத்தில் ஸ்கின்னுக்கும் சூப்பராக க்ளோ கொடுக்கும். இந்த மாதிரி இதுக்கு நிறைய யூசஸ் இருக்குங்க. முக்கியமாக நீங்கள் இதை வாங்கும்போது இதை கோந்த் கத்தீரா இல்லை அப்படின்னா
பாதாம் பிசின் இல்லைன்னா ட்ரகா கேந்த் அப்படின்ற ஒரு நேம் போட்ட பேக்கெட்ஸில் கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா இதை தவிர இன்னும் ஒரு விதமான எடிபிள் கம்மும் மார்க்கெட்டில் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கோந்து. ஸோ இதுவுமே வந்து எடிபிள் கம்முன்னு தான் இருக்கும். பார்க்குறதுக்கு பாதாம் பிசன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கோந்த் ஃபார் லட்டுன்னே எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அராபிக் இல்லைன்னா அக்கேசியா கம்முன்னு கூட இருக்கும். எடிபிள் கம்முன்ற லேபிளை பார்த்துட்டு உடனே எடுத்துடாதீங்க. ஏன்னா 2 விதமான எடிபிள் கம் இருக்குது. ஒன்று நம்மளுடைய பாதாம் பிசன், இன்னொன்று வந்து இந்த அக்கேசியா கம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.